பாயிண்ட் அவுட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி. ஈக்வாலிட்டின்றது சமம் அப்படின்றது சொல்லுது. ஸோ இந்த ரைட் டு ஈக்வாலிட்டியில் ஆர்டிகல் 14லேருந்து தொடங்கி 18 வரைக்கும் மொத்தம் 5 ஆர்டிகல்ஸ் இதில் நமக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா, ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்திற்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 14. Article 15, Prohibition of discrimination on grounds of religion, race, caste, place of birth, etc. ஸோ இந்த ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதுன்னா, ஜாதி, மதம், இனம், பேதம், எங்கே பிறந்திருக்கோம் எதை வச்சுமே மக்களை வந்து பிரித்து பார்க்கக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்றத ஆர்டிகல் 15ல் நமக்கு சொல்லுது. ஆர்டிகல் 16, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். இப்போது வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாருக்குமே சம வாய்ப்புகள் கொடுக்கப்படணும் அப்படின்றது ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 17, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது இல்லையா, அதை வந்து இல்லைன்னு சொல்லி ஆக்கினது ஆர்டிகல் 17. அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அதை வந்து சுத்தமாக அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் 17ல். ஆர்டிகல் 18, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்டரி அண்ட் அகடமிக். நம்ம பேர் பக்கத்தில் எந்த ஒரு குறிப்புகள் டைட்டில்ஸ் வந்து நம்ம போட்டுக்கக்கூடாது. இப்போ மிலிட்ரியில் இருக்காங்கன்னா அவங்களுடைய ரேங்க்ஸ் போட்டுக்கலாம், படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய டிகிரிஸ் போட்டுக்கலாம். அதை தவிர நமக்கு நம்ம பேர் பக்கத்தில் ஏதாவது டைட்டில்ஸ் வச்சுக்கிட்டு நமக்குன்னு ஒரு பெருமைகள் பேசுகிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது அப்படின்றத ஆர்டிகல் 18ல் சொல்கிறாங்க. செகண்ட் ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ரைட் டு ஃப்ரீடம். ஃப்ரீடம் அப்படின்றது சுதந்திரம். ஸோ நமக்கு சுதந்திரமாக என்னெல்லாம் செய்யலாம் நம்ம நாட்டுக்குள்ளே அப்படின்றதா ரைட் டு ஃப்ரீடம். இதெல்லாமே வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் ஒவ்வொரு சிட்டிசனுக்கும். ஸோ இதில் 19லேருந்து தொடங்கி 22 வரைக்கும் இருக்குது. ஸோ மொத்தம் 5 இருக்குது. இதில் 21A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப் ஆர்டிக்கலும் இருக்குது. ஆர்டிகல் 19, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூமெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். ஸோ நமக்கு பேச்சுரிமை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பீச், எங்கே நமக்கு பேச்சுரிமை இருக்குது. எக்ஸ்ப்ரெஷன், நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு ரைட்ஸ் நமக்கு இருக்குது. அசம்பிளி, நம்ம ஒன்றா கூடுறோம், இப்போ போராட்டம் பண்ணுறோம், இல்லை நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை நம்ம கொடுக்குறோம், இல்லை நம்ம ஒரு ப்ரேயருக்கு அசம்பிள் ஆகிறோம், அந்த மாதிரியான உரிமைகள் நமக்கு இருக்குது. அசோசியேஷன், நம்ம குழுக்களை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான உரிமை நமக்கு இருக்குது. தென் மூமெண்ட்ஸ், ஏதாவது இந்த போராட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் அமைக்கிறது, இதுக்கெல்லாம் நமக்கு உரிமை இருக்குது. அண்ட் ரெசிடென்ஸ், எங்கே வேணாலும் நம்மளுடைய அமைப்பிடத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அண்ட் ப்ரொஃபஷன், எந்த தொழிலை வேணாலும் நம்ம செய்யலாம் அப்படின்றது ஆர்டிகல் 19ல் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் நமக்கு. ஆர்டிகல் 20, ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்ஸ். ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்குண்டான நம்பிக்கை தன்மையை நம்ம காட்டுறதுக்கு உண்டான உரிமை வந்து நமக்கு ஆர்டிகல் 20ல் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு கேஸ் ஆகிடுச்சு, அதை நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு உண்டான உரிமை வந்து நமக்கு இருக்குது. தென் ஆர்டிகல் 21, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. வாழ்கிறதுக்கே நமக்கு உரிமை இருக்குது. இது அடிப்படை உரிமை. நம்மளுடைய லைஃப்கே வந்து நமக்கு உரிமை இருக்குது. அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்றது தனிப்பட்ட நபருடைய சுதந்திரம், அதுதான் பர்சனல் லிபர்ட்டி. அது ஆர்டிகல் 21ல் சொல்லுது. ஆர்டிகல் 21A, ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். எல்லாருக்குமே 1 to 5 உண்டான எஜுகேஷன் வந்து கட்டாயமாக இருக்குது அப்படின்றது ஆர்டிகல் 21A சொல்லுது. தென் ஆர்டிகல் 22, ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். ஒரு சில கேசஸ்லேருந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கோ நம்மளை அப்படியே உள்ளேயே வச்சுருக்கோ ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா அதை எதிர்த்து நம்மளால் வந்து ப்ரொடெக்ஷன் நம்ம வந்து கோரலாம் அப்படின்றது ஆர்டிகல் 22ல் இருக்குது. தேர்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய உழைப்பை வந்து சுரண்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டிகல் 23, 24 2 தான் இருக்குது. ஆர்டிகல் 23, ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். இப்போ டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அப்படின்னா கடத்தல் பண்ணுவாங்க இல்லையா, ஆட்கடத்தல் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் அது. ஸோ அது வந்து தடை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர், நம்மளை யாரையாவது நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தி வேலை செய்ய சொல்லக்கூடாது அப்படின்றது தான் வந்து ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 24, ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் எக்ஸெட்ரா. ஃபேக்ட்ரிஸ்லையோ இல்லை மற்ற இடங்களில் குழந்தைங்களை வந்து வேலைக்கு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் 24. ரைட் டு ரிலீஜியன். ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா நமக்கு எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் அப்படின்ற ரைட்ஸ் வந்து நமக்கு அடிப்படை உரிமைகள்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் 4 ஆர்டிகல் இருக்குது. ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும்.
ஸோ ஆர்டிகல் 25 freedom of conscious and free profession, practice and prohibition of religion. நம்மளுடைய ரிலீஜனில் நம்மளுடைய மதத்தில் என்னெல்லாம் நம்ம சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம பின்பற்றிக்கலாம் அப்படின்ற ஃப்ரீடம் வந்து நமக்கு இருக்குது ஆர்டிகல் 25ல். ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர். நம்மளுடைய மதத்துக்குள்ளே என்னெல்லாம் விழாக்கள் சடங்குகள் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே நம்ம சுதந்திரமாக பின்பற்றலாம் அப்படின்றது ஆர்டிகல் 26ல் சொல்கிறாங்க. ஆர்டிகல் 27 ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலீஜியன். ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்த டாக்ஸஸ் பே பண்ணணும் அப்படின்னு உங்களை வற்புறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது, அதை வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ரைட்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ஆர்டிகல் 27. ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் வர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ கிறிஸ்டியன்ஸ் நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், முஸ்லீம்ஸ் நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி அந்த மதத்தை சார்ந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்து வழிபாடுகள் வந்து அவங்களுடைய ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம், அவங்களுடைய ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரேயர்ஸோ இல்லை எதுவோ வந்து அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 28ல் இருக்குது. ஃபிஃப்த் ஃபண்டமெண்டல் ரைட் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஆர்டிகல் 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். இங்கே மைனாரிட்டிஸ்ன்றது அந்த கேஸ்ட் வைஸ் ரொம்ப குறைவான பாப்புலேஷன் இருக்கிறவங்கள நம்மள மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய லாங்குவேஜோ அவங்களுடைய அந்த எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் இல்லை அவங்களுடைய கல்ச்சர்ஸில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் வந்து நமக்கு ஆர்டிகல் 29ல் இருக்குது. ஆர்டிகல் 30 ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் தி அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ். ஸோ ரொம்ப மைனாரிட்டிஸ் இருக்கிறவங்கள அவங்களுடைய மதத்தை சார்ந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸை அமைச்சு நடத்தலாம் அப்படின்றது ஆர்டிகல் 30ல் இருக்குது. தென் சிக்ஸ்த் ஃபண்டமெண்டல் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஆர்டிகல் 32 இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். இட் அலோஸ் இண்டிவிஜுவல்ஸ் டு சீக் ரிட்ரெசல் ஃப்ரம் தி வயலேஷன் ஆஃப் தேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ நம்ம மேலே படித்த இந்த 5 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ரைட் டு ஃப்ரீடம், எஜுகேஷன், கல்ச்சர் இதெல்லாம் படித்தோம் இல்லையா. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதாவது ஒரு ரைட்ஸ் வந்து உங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் கோர்ட் மூலியமாக போயிட்டு நம்மளால் அதை வந்து பெற முடியும். கோர்ட் மூலயமா போயிட்டு நம்மளுடைய இதை சொல்லிவிட்டு நமக்கு இந்த ரைட்ஸ் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு கோர்ட் மூலயமா அதை வின் பண்ணி கொண்டு வரலாம்.